இப்போ வந்து பார்த்து சார், பல முதலமைச்சர்கள் வந்து சினிமாவிலிருந்து தான் தள்ளி முதலமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனால் தற்சமயத்துக்கு வந்து 2 மாநாடு நடத்துனதுக்கு நடிகர் விஜய்க்கு இவ்வளவு எதிர்ப்பு வந்து சினிமா துறையிலிருந்தே கிளம்புது சார். அரசியல் அப்பாட்டினாலும் சினிமா துறையிலிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்புது. அவருடைய அரசியல் வருகை 2026 தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, எப்படி இருக்குன்றது உங்கள் நிலைப்பாடு இருக்கு? ஒரு பியூர் சினிமாக்காரன். இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை. தம்பி வந்து சினிமாவில் இருக்க வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பியாக அன்பான சொன்னேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எனக்கும் அவருக்கு உறவே வித்தியாசமாக இருக்குது. அதனால் வந்து நான் அரசியல் கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவருக்கு ஒர்க் பண்ணணும். ஒரு கடுமையான உழைப்பாளி, ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு இதுதான் தெரியும். இதை வந்து நான் அரசியலில் நீங்கள் எதுவும் முலாம் பூச வேணாங்க. விவசாயிகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்தவங்க எல்லாருமே நீங்கள் அதுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து நாளைக்கு தெருவில் வாழ்கிற மக்கள் மேலேயே தொடரும். பணக்காரர்களுடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருக்குது. அடுத்தட்டு மக்களோட ஒன்றி போன பெருநாய்கள் அதனுடைய வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்கிற வகையில் அதை கொல்லணுன்றதை வந்து ஆதரித்து கோபி பேசியிருக்காரு. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து கிராமங்களில் வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய், ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் இருக்கும். அதை எங்களை பத்திரமா பார்த்துச்சு. எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தடை பண்ணமோ அதே மாதிரி நாய்களுக்கும் பண்ண முடியாமல் பெருகிடுச்சு. அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது. அதனால் நிறைய இழப்புகளும் இருக்குது. 2 பக்கம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே வந்து உயிர்வதை ரொம்ப கொடுமையானது. அட் த சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். அதாவது நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பெரிய பிரியல், அதுவும் ஒரு உயிர் தான். அப்படி பார்க்கணும். இந்த இந்த சச்சரவுகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும், நிறைய தர்மங்களை மீறுற மாதிரி இருக்கும். இதை வந்து 2 பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பற்றி பேசி அதை வந்து சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படணும். 2 பக்கமும் நியாயம் இருக்குது. 2 பக்கமும் தர்மங்கள் சொல்லி மீறு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்னை கேட்டால் நான் நாய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா. என்னுடைய அசிஸ்டண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாய் காணாமல் போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சாப்பிடாம இருந்தோம். ஸோ நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதில் பைரவர்னு அது ஒரு பெரிய தெய்வமாக வழிபடுறோம். அட் த சேம் டைம் ஒரு குழந்தைய கடித்து நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அது எல்லாத்தையுமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது பேசக்கூடாது. 2 பக்கமும் அறிஞர்களாக உட்காந்து மனதோடு உட்காந்து உண்மையோடு உட்காந்து எது நல்லது எது கெட்டு ஒரு நல்லதை பண்ணும்போது அதில் பாதி கெட்டது வந்துடும். அது ரொம்ப தர்மத்தோடு பண்ணி பார்க்கணும். இதில் கான்ட்ரவர்சியாக எனக்கு ஒன்றும் இது எதுக்கு இவ்வளோ பெருசாக இஷ்யூ எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை. இயக்குனர் பாக்கியராஜுக்கு அப்புறமா வந்து யாருமே அரசியலில் பெரிய தலையீடு எதுவுமே இல்லை. தைரியம் இல்லையா, இல்லை வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? நீங்கள் தைரியமான ஆள். அது அப்படி இல்லைங்கய்யா. அதாவது வந்து எனக்கு கலை வாழ்க்கையில் பண்ணுறதும் கற்றுக்கிறதும் நான் செயல்படுறதும் நிறைய இருக்குங்கய்யா. அதனால் வந்து இது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகள். சில பேர் தீர்க்கமாக வேறு மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து இன்னும் கலையிலேயே நான் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய இயங்கணும். அப்புறம் வந்து சத்தம் இல்லாமல் உறக்க பேசணும்னு ஆசைப்படுறேன். வேறு ஒன்றும் இல்லை. அது என்னுடைய மொழி, சினிமா மூலியமாக பேசணும். பிசாசு 2 எப்போ சார் ரிலீஸ்? சீக்கிரமாக ரிலீஸ் ஆகுங்கயா. பிசாசு இல்லை, அது தேவதை. அது ஆனால் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். விஷால் வந்து என் குழந்தை. எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பாப்பா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் இணையிறது. நான் எப்பொழுதுமே விஷாலுக்காக ப்ரே பண்ணுவேன். என்னை கூப்பிடவும் வேணாம், நான் தள்ளி நின்று நான் அவனுக்காக அன்னைக்கு ஃபுல்லாக நான் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பேன். தேங்க்யூ. இளையராஜா வந்து எந்த பாட்டு போட்டாலும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் போடுறாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேஸ் போடுறாரு. இதே வந்து சசிகுமார் படத்தில் வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படக்குழுவினருக்கு நன்றி சொல்கிறேன், அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கிறது, அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு இளையராஜா இப்படியும் சொன்னால் தியாகராஜன் அப்படி சொல்கிறார். இல்லைங்க, உரிமை அப்படின்னு ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லாக வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் நிறையா வந்துருச்சு. நிறைய காப்பிரைட்லாம் எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேசுகிறாரு.
சில டைம் வந்து இப்போ தியாகராஜன் குமாரன் சார் பெரும் மனசோட வந்து அதை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலான்றாரு. நீங்கள் இதை சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதை நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ மியூசிக் டேரக்டர் இருக்கும்போது நீங்கள் ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க? நீங்கள் போட்டுக்கலாமே, வேறு பாட்டை எடுத்துக்கலாமே. அப்படி நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? நம்மளாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்ம கொடுத்து வளர்த்துருக்கு. அது ஒரு நன்றி கடனாக போய் கேட்கலாம். அவரை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவரை பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காமல் எனக்கு சினிமா பண்ணியிருக்காரு. நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காமல், அவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. சில நேரங்களில் எங்கள் ஐயா திடீர்னு கோவமாக ஏதாவது சொல்லுவார், கொஞ்சம் வெறுப்பாக, கொஞ்சம் அவர் இதுவாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும், தாய் கூட எப்படி சண்டை போட முடியும்? நான் அப்படி தான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர் சிங்கர்.